வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவிங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வெல்கம் டு த லேர்னிங் ஆஃப் மீண்டும் மீண்டும் வா. பயங்கரமாக ஒரு சென்சுவஸான ரான்ச்சியான ஒரு பாடல் பை ஆர் ஓன் ஃபேவரட்ஸ் எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா. வெரி வெரி brilliantly composed by the maestro, and the musical arrangements ஆகட்டும், கேப்சரிங் த மூட் ஆஃப் த சாங் ஆகட்டும், எல்லாமே பிரமாதமாக அமைஞ்ச ஒரு பாடல். ஸோ இந்த பாட்டோட முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 ஐ வுட் சே இஸ் த மூட் அண்ட் இமோஷன் ஆஃப் த சாங். ஸோ இது நம்ம பாடும்போது ரொம்ப சத்தமாக பாடினா we will end up spoiling the beauty and the mood associated with the song. ஸோ கொஞ்சம் வாய்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி சாஃப்டாக பாடணும். அண்ட் டு ஆட் டு திஸ், இட் இஸ் அ வெரி கிளாசிக்கல் பேஸ்டு சாங், செட் டு தர்மவதி ராகம், அந்த ஸ்கேலில் அமைஞ்சிருக்கு. அண்ட் tempo again is a very tricky, not so often used தாளம் structure, which is a 7/8 structure. அதாவது தக்கிட்ட தக்கதிமி 1 2 3 1 2 3 4 இப்படியே தான் பாடல் பூராவும் ட்ராவல் ஆகும். 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 இதுதான் டைமிங் கூட. ஸோ மீண்டும் மீண்டும் வா 2 சைக்கிளுக்கு அதுவே போடுது. ஸோ மீண்டும் மீண்டும் வா டக் டக். ஸோ அந்த டைமிங் நமக்கு அது மென்டலாக அந்த விஷுவல் ஓடிண்டே இருந்ததுன்னா ஈஸியாக அந்த பாடலில் நம்மளாலையும் பிரச்சனையே இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அவசரப்பட்டு நம்ம பாட வேண்டாம், பிகாஸ் த சைலன்ஸ் பிட்வீன் வேர்ட்ஸ் இஸ் அப்சல்யூட்லி கிரிட்டிக்கல். கடகடன்னு பாடின்னு போக முடியாது, அந்த இடங்கள்லாம் பார்த்து எடுக்கணும். ஸோ திஸ் தக்கிட்ட தக்க திமி, யூ கேன் கால் இட் வாட் எவர் யூ வாண்ட், த சிலபல் டசன்ட் மேட்டர். தக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தக்க ஜனு தக்கிட்ட தக்க திமி, இப்படி தக்கிட்ட தக்க திமி நீங்கள் எப்படி போட்டாலும் சரி. கையை இப்படி போடணும், இப்படி போடலாம், பட் ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ஏபிள் டு அரைவ் அட் த 1 2 3 1 2 1 2 1 2 3 1 2 1 2 இந்த ஸ்ட்ரக்சர், இட் வில் பி குட் இனஃப். ஸோ விக்ரம் அப்படிங்கிற படத்தில் அமைஞ்ச ஒரு பாடல். ஆரம்பத்தில் மேல்ஸ்க்கு ரோலே கிடையாது, அன்டில் சச் டைம் எஸ்பிபி சார் கம்ஸ் இன் டு செந்நிறம் பசும் பொன்னிறம். வாங்க, லெட்ஸ் கோ இன் அண்ட் டிஸ்கவர் ஹவு த சாங் ட்ராவல்ஸ். இப்போ இந்த பாடல் எந்த ஸ்ருதியில் இருக்குது, எந்த ஸ்கேலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கட்ட ஸ்ருதி, அதாவது டி ஸ்கேலில் இருக்குது. அண்ட் மேல் போர்ஷன்ஸ் சரணம் 1ல் தான் என்டரே ஆகிறார் எஸ்பிபி சார். ஸோ நம்மளோட முதல் வரி என்ன? செந்நிறம் பசும் பொன்னிறம், இதுதான் முதல் லைன். செந்நிறம் பசும் பொன்னிறம் தேவதை வம்சமோ. ஸோ அந்த பிரிகாஸ் எங்கே எது தேவையோ அதை கரெக்டாக கொடுக்கணும். செந்நிறம் தரர பசும் பொன்னிறம் தரர, அதையும் நம்ம ரொம்ப லவுடாக கொடுக்கக்கூடாது. செந்நிறம் பசும் பொன்னிறம்னு பாடினா இட் வில் லூஸ் இட்ஸ் சார்ம். ஸோ செந்நிறம் பசும் பொன்னிறம் தேவதை வம்சமோ. ஸோ இந்த கிராஃப் தான் மொத்தமாகவே. இது ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். அதுக்கப்புறமா சேயிசை சேயிழை சேயிழை விரல் தீண்டினான்
சந்திரன் அம்சமோ சேயிழை விரல் தீண்டினான். அந்த விரல் தீண்டுறது அவ்வளோ அழகான வரிகள். சந்திரன் அம்சமோ. ஸோ எல்லாமே தக்கிட்ட தக்க திம்மி. சேயிழை விரல் தீண்டினான் சந்திரன் அம்சமோ தக்கிட்ட தக்க திம்மி. ஸோ இஃப் யூ ஃபாலோ தட், செந்நிறம் பசும் பொன்னிறம் தேவதை வம்சமோ சேயிழை விரல் தீண்டினார் சந்திரன் அம்சமோ. இதுதான் நம்மளோடது. அப்புறமா இட் வில் பி அ வெரி குவிக் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த மேல் அண்ட் த ஃபீமேல். ஸோ முதல்ல அவங்க பாடுவாங்க, தொடங்கு. ஸோ தொடங்கு. அப்புறம் அந்த இடம் தள்ளல் பாதி அந்த முக்கா இடத்துலதையும் நம்மளோட போர்ஷன் வருது. மெல்ல தொடங்கு, அது மெல்லமாக தான் பாடணும். தொடங்கு மெல்ல தொடங்கு. இடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடங்கு மெல்ல தொடங்கு அப்படி வரும். அதுக்கப்புறமா வழங்க அவங்க பாடுவாங்க, அள்ளி வழங்க வழங்க அள்ளி வழங்க தக்கிட்ட தக்க தக். சேம். ஸோ கீப் தட் மென்டல் கவுண்டர் கோயிங் ஆல் ஓவர், ரைட்? அதுக்கப்புறமா லேடியோட ஹைலைன் தான் அவங்க பாடி முடிச்சிருவாங்க. இது முடித்ததுக்கப்புறம் நமக்கு துண்டு பல்லவியில் 4 லைன் வரப்போகுது. என்ன வரப்போகிறது? மீண்டும் மீண்டும் வா அகேன், மீண்டும் மீண்டும் வா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைமே அந்த எஃபெக்டை கொடுக்கணும். ஸோ 4 லைனில் 1 and 3ல் எஃபெக்ட் கொடுக்கணும். 2 and 4 பிளைனாக பாடணும். மீண்டும் மீண்டும் வா, வேண்டும் வேண்டும் வா வா, அவ்வளோதான். ஷார்ட் கட். தெர் இஸ் நோ இது. மீண்டும் மீண்டும் வா. தேர்ட் லைனில் வேண்டும் வேண்டும் வா. அண்ட் அந்த ஃபேடோட மியூசிக் இன்டர்லூட் வில் டேக் ஓவர். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தட் வில் பி த எண்ட் ஆஃப் சரணம் 1. ஸோ இதெல்லாம் தான் மேல் போர்ஷன்ஸ். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ திஸ் அண்ட் சிங் அக்கார்டிங்லி. இப்போ சரணம் 2 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த சரணம் 2க்கு முன்னாடி அந்த இன்டர்லூட் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் நமக்கு மியூசிக் அண்ட் அந்த கோரஸ் போர்ஷன்ஸில் ஒரு சின்ன தும் 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 போர்ஷன் இருக்குது. அது நம்ம கிளியராக பாடணும். தாக்கிட தக்கதா தும் தும் தும், தாக்கிட தக்கதா தும் தும் தும், தர 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 தர. அது வரதுக்கு முன்னாடி தாக்கிட தக்கதா தும் தும் தும், தாக்கிட தக்கதா தும் தும் தும், தர 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 தர. அண்ட் மியூசிக்கில் அந்த வேகமாக ஓடுற போர்ஷனில் தும் 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 தும். ஸோ அந்த டைமிங்கில் தான் தட் தும் 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 ஹேஸ் டு பி டன். மொத்தம் 6 வாட்டி நமக்கு வரும். ஸோ இஃப் யூ ஃபாலோ த மியூசிக், அந்த கரெக்டாக தும் 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 அந்த லேடி முடியும் போது தாக்கிட தக்கதா தும் தும் தும், தாக்கிட தக்கதா தும் 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 இஸ் வாட் வி வில் டூ, ரைட்? ஸோ தும் 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 3 வாட்டி வரும். 3 வாட்டி தும் 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 6 times அந்த சைக்கிள் ஓவரால். முதல்ல 2 வாட்டி கோரஸ், மியூசிக் 2 வாட்டி, கோரஸ் மறுபடியும், ரைட்? ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் we will move to the செகண்ட் சரணம். செகண்ட் சரணமில் மேல் தான் ஆரம்பிக்க போகிறார். ரொம்ப அழகான வரிகள் வாலி சாரோடது. வீரகம் போலே உயிரை வாட்டும் நரகம் வேறேது. ஸோ அந்த பிரிகாஸ் கரெக்டாக ஃபில் பண்ணணும். வீரகம் போலே 1 2 3 1 2 3 4, உயிரை வாட்டும் 1 2 3 1 2 3 4, நரகம் வேறே. வேறேயோட கட்டாகும். 1 2 3 4 5 6 7 இதுதான் சைக்கிள். ஸோ வீரகம் போலே உயிரை வாட்டும் நரகம் வேறேது.
4 bars of 7/8. இதுதான் ஃபுல் ஸ்பிளிட் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி க்ளோஸ்லி. அண்ட் விரகம் போலே உயிரை வாட்டும் நரகம் வேறேது முடிஞ்சதுக்கப்புறம் சேம் லாஜிக். சரச கலையை பழகி பார்த்தால் விரசம் கிடையாது. சாஃப்டாக பாடணும். அதுக்கப்புறம் லேடியோட லைன்ஸ் வரும். தென் இந்த வாட்டி இன்டர்லூடில் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கவிதை கட்டில் கவிதை அவங்க பாடுவாங்க. எழுது அந்தி பொழுது அவங்க பாடுவாங்க. அப்புறம் நம்மளோட அந்த லாஸ்ட் லைன், கொஞ்சம் பாடல் தான் கொஞ்சம் மூடல் தான் நம்மம்மா, அதோட ட்ராப். ஸோ கொஞ்சம் பாடல் தான் கொஞ்சம் மூடல் தான் நம்மம்மா முடிச்சுட்டு அது வரைக்கும் அந்த ட்ராப். கொஞ்சம் பாடல் தான் கொஞ்சம் மூடல் தான் நம்மம்மா, அண்ட் தென் மீண்டும் மீண்டும் வா. ஸோ ஐ ஹோப் திஸ் போர்ஷன் இஸ் கிளியர். இப்போ அந்த லாஸ்ட் போர்ஷன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தள்ளல் சங்கதி கொடுத்துருப்பாரு நம்ம எஸ்பிபி சார். மீண்டும் மீண்டும் வா. ஸோ அந்த பாஸ், மீண்டும் மீண்டும் வா, வேண்டும் வேண்டும் வா, அது பாடி முடிச்சிடுவார். அப்புறம் லேடி பாடிட்டு ஃபைனலாக நம்மளோட லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அழகு ஏராளம் அதிலும் தாராளம், அண்ட் த ஃபீமேல்ஸ் வில் ஃபினிஷ் த சாங். அப்புறம் தும்ச்ச 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 தும்ச்ச, அதோட யூ வில் கம்ப்ளீட் த என்டையர் சாங். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் லேர்னிங் திஸ் சாங். ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவ்விங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அதை செஞ்சுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.